ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப அண்மையில நேபாள தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நேபாள் தேர்தல் முடிவுகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ பழைய ராப் சிங்கர் பலேந்திர ஷா, பலேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவருக்குள்ள கட்சி இப்போ 2/3 இடங்களை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 165 சீட்ல 161 சீட்ல வந்து ட்ரெண்ட் இதுவரை தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அங்க இந்த 165ல 161க்கு தெரிஞ்சதுல வர 109 சீட்டு கிட்ட அவருக்குள்ள கட்சி சில வெற்றி பெற்றிருக்கு, முன்னணியிலும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தி வருது. அப்ப உறுதியான விஷயம், பலேந்திர ஷா அடுத்த நேபாளத்தின் அடுத்த பிரதமராக அவர் பொறுப்பெடுக்க போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியான விஷயம். யார் இந்த பலேந்திர ஷா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ராப் இசை கலைஞர். அவர் வந்து அவருக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவர் படித்தது வந்து பேசிக்காக நம்ம கர்நாடகாவில் விஸ்வேஸ்வரையா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காத்மண்டுவில் அவருக்குள்ள உயர் படிப்பை படித்திருக்கிறார் அப்படின்னு அவரை பற்றிய செய்திகள் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அவர் காத்மண்டுக்குள்ள மேயராக இருந்தார். அதாவது அவர் சுயேட்சையாக இருந்து பலமான பல கட்சிகளை தோற்கடித்து அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கக்கூடியது தெரியும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா சில முடிவுகள் அவர் எடுத்தார். அதாவது சில சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த டிஸ்போசல் அது கொஞ்சம் நல்லாக பண்ணினார், ஆக்கிரமிப்புகளை அகற்றினார். இந்த மாதிரியான சில அதிரடி நடவடிக்கைகளில் எல்லாம் அவர் ஈடுபட்டதுனால அவர் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதுனால இன்னைக்கு அவர் வந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அங்க ஆட்சி கவிப்பு நடந்தது நேபாளில். அந்த ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டவர்கள் பெருவாரியானவர்கள் பலேன் ஷாவை ஆதரித்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடியதான் இப்பொழுதைய தேர்தல் முடிவுல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பலேன் ஷாவோட நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் சீனாவையும் அவர் கண்டிச்சு சில போஸ்டுகள் போட்டிருக்கார். அதே நேரத்தில் இந்தியாவையும் கண்டித்து அவர் பல விஷயங்கள் செய்திருக்கிறார். அதாவது கிரேட்டர் நேபாளுங்கக்கூடிய பேர்ல மேப் வெளியிட்டு இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கிற சில பகுதிகளை நேபாளுக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு அது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு இந்திய திரைப்படம் அந்த ஊர்ல ஓடுவதற்கு பிரச்சனை எல்லாம் பண்ணாரு. அது அப்புறம் நீதிமன்றம் அதுல தலையிட்டது. அதுக்கு நீதிமன்றத்தை அவர் விமர்சித்தார். இது அவருக்குள்ள நிலைப்பாடு. அப்போ அந்த நேபாள புரட்சி வரக்கூடிய நேரத்துல நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன்னா சீனா, இந்தியா இந்த 2 நாடுகளுக்குள்ள ஆதிக்கத்தையும் மட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா தான் இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லியிருந்தேன். அந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய அந்த போராட்டத்துக்குள்ள ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சோசியல் மீடியாவுக்கு தடை விதித்தது தான் அந்த போராட்டத்திற்கு காரணமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2வது, இவரும் ஒரு ராப் சிங்கர். அப்போ சோசியல் மீடியாங்கக்கூடியது மேக்சிமம் அமெரிக்கன் கம்பெனிஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால அவங்களுக்குள்ள பெனிட்ரேஷனை கட்டுப்படுத்தணும்னு சீனா சொல்லி அந்த நேபாள அரசு செய்தது. கடைசியில சீனாவால கூட அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை காப்பாற்ற முடியாமல் இந்த மக்கள் புரட்சி நடந்தது. அமெரிக்காவின் பின்னணியில் தான் இது நடந்ததுன்னு நான் அப்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். இவரும் ஒரு ராப் சிங்கர். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அவர் பிறவியில் அவர் ஒரு அவங்க அப்பா அம்மா அவங்க ஹிந்து நம்பிக்கையை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் பௌத்த பின்னணியை கொண்டவர்கள்ங்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது. ஏற்கனவே இந்த மாதிரியான பல இடங்கள்ல இலங்கையில் பயன்படுத்துவது போல் பல இடங்கள்ல அமெரிக்கர்கள் இந்த மாதிரி பௌத்தர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இன்னைக்கு பலேன் ஷாவுக்குள்ள வெற்றி என்பது அமெரிக்காவுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. உடனடியாக இந்தியா இதில் தலையிட வேண்டும். அதுக்கு இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவர் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பீகாரை ஒட்டி இருக்கக்கூடிய மாதேஷி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியை சார்ந்த மைத்திலி அப்படிங்கக்கூடிய ஒரு மொழியை பேசக்கூடிய பின்னணி கொண்டவர்கள் இவர்கள். ஸோ அதனால அந்த சமுதாயம் வந்து பொதுவாக அந்த பார்டர் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால எந்த அளவு இந்திய அரசு இதை லாபகமாக பயன்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை இந்திய அரசு செய்தாச்சு அப்படின்னா, நேபாள சீனாட்டிருந்து நம்ம வந்து வெளியிலையும் கொண்டு வந்துடலாம். அமெரிக்காவுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸை நம்ம கட்டுப்படுத்தி இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் பெருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நேபாள் இந்தியாவுக்கு பலமாக இருக்கும், இந்தியாவும் நேபாளுக்கு பலமாக இருக்கும்.
அது 2 நாடுகளின் நன்மை மட்டுமல்லாம இந்த இந்தியன் பேக்யார்ட்ல அமெரிக்காவை வரவிடாமல் தடுப்பதற்கும் அது உதவும். இந்த தேர்தலில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை கவுத்தி பங்களாதேஷில் அமெரிக்கா தவறை செய்தது. அதே மாதிரி இலங்கையில அமெரிக்கன் பேக்கிங் இருக்குங்கக்கூடிய நான் அப்போ சொன்னேன். இப்போ அடுத்தது நேபாள். இந்த மாதிரி நம்மளோட பேக்யார்ட்ல ஒவ்வொரு நாட்டையும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை எல்லாம் அங்கே ஆட்சியை அமர்த்துவது என்பதை அமெரிக்கா ஒரு தந்திரமாக கொண்டிருந்தது. இப்போ கூட நம்ம சமீபத்தில் கூட இப்போ அங்க வந்து பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அங்க பங்களாதேஷ்ல ஜெயிச்ச உடனே யூனுஸ் எப்படி வந்து ஜமாத்தோட சேர்ந்து அங்க உள்ள பிரசிடென்ட் ஆர்மியோட பவர் எல்லாம் கிளிக் பண்ணி என்னெல்லாம் வந்து தவறு செய்தார் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் அந்த ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதை நம்ம பார்த்தோம். அப்ப டெமோக்ரஸி என்று சொல்லி ஆட்டோகிராட்டிக் ரூலை தான் யூனிஸ் நடத்தினார். யூனிஸ் யாரு? அமெரிக்காவின் ஏஜென்ட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து இந்த சதியின் ஒரு அங்கமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ள இந்த ஆர்எஸ்பி ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டி, இந்த பார்ட்டி இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது. இது அமெரிக்காவின் கையில் சிக்க விடாமல் இதை இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அமெரிக்காவின் மற்றொரு சதி நம்ம பார்டர்ல இப்ப நடந்திருக்குங்கக்கூடியதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, ஜென்சி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அடிக்கடி நம்ம ராகுல் வின்சி என்ற ராகுல் காந்தி பயன்படுத்தும் போது நீங்க சோரஸை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரியான நாடுகள்ல நடந்த மாற்றங்களையும் கவனித்து பாருங்கள். ஸோ இதுக்குள்ள ஒற்றுமை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த தேர்தலில் இப்போ ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டி இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அதை எப்படி இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை யோசித்து இப்பவே செயல்படுவது நல்லதாக இருக்கும் என்பது எனது கருத்து.